வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்க. பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக கண்டு பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்ட அனைத்து மருந்து அறியாரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? யார் நீ? நான் யார் என்பதை கூடவா மறந்து விட்டீர்கள்? நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. உங்களையே சடம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாய்ப்படியை கடந்த போதே என் மனைவி இறந்து விட்டார். என் பணம் எதிர் தக்கை மகள் தாக்காயம் தான் இப்போது வந்திருக்கிறார். இல்லை இல்லை, இன்னொரு முறை என்னை தக்கன் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தை மல்ல, நான் அவருக்கு மகள் மல்ல என்று ஊரடிய சொல்லிவிட்டு அவர் யாகவும் முடியாமல் போகட்டும் என்று சபித்து விட்டு வந்தேன். உன் சாபமான ஒன்று செய்யார். எல்லா ஏவப்பட்டிருக்கும் வீரமற்றன் இந்நேரம் தக்கனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ தொலையட்டும். என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னிப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முற்கால் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேனே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இது வேதனையை என்னால் காண முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்தி நிலைமை மறந்து தக்கன் மகள் என்ற பாதத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும். தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? உன் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. அப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துறை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என்னை பார்த்து இனி ஒரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகரங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்தி தான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிய. சக்தி தான் பெரிய. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ என்று நான் உண்டு. நான் என்று நீர் இல்லை. மாயா. பரமனே, அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகம் ஆடுங்கள்? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். சக்தி இல்லையே சர்வலோகம் இருள் கொண்டு. இது தாங்கள் அறியாததா? அமைதி வருது. இனம் தணிந்து உமையவளை உயிர் வரச் செய்து சிவசக்தி சமேதராய் காட்சியளி. ஓடுங்கால் ஓடி உள்ள முறையை இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ள முறையை இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலமே ஆலங்காட்டினில் ஆடிடு நாயகனே. நீலகண்டமே வேதநாயகா நீலிகாவலனே. ஆலகாலமே ஆலங்காட்டினில் ஆடிடு நாயகனே. நீலகண்டமே வேதநாயகா நீலிகாவலனே. தாழ வகைகளோடு மேல துன்புகள் முழங்கிடவோ கணமே. காலை கூப்பியே ஆனந்த தாண்டவ காலித்து வந்தவனே.
ஆண்டவன் உலகா